MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பொது வாழ்வில் ஒருவர் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். அவரை பொறுத்தவரையில் அவர் மாநில செயலாளர் அப்படின்ற பந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் என்னை விட ஒரு 20-30 வயசுக்கு மேலே அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவர் எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பார். யார் வந்தாலும், அது சின்ன குழந்தை வந்தால் கூட எழுந்து நிற்பார், வணக்கம் சொல்லுவார். அந்த பண்பு தோழர் நல்லக்கண்ணுகிட்ட தவிர வேறு யாருக்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது. அவர் என்னை பொறுத்தவரை அவரை தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்த தவறி விட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு அவர் பொருத்தம் இல்லாதவராக ஆகிட்டார். இன்னைக்கு எல்லாமே காசு தானேங்களே. ஒரு முறை கூட அவர் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் பணியாற்றி மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு மக்கள் கொடுக்கல. ஆனால் யார் யாருக்கோ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் சர்வீஸ் சார்ஜின்னு வாங்குறாங்க. சும்மா ஒரு கன்சல்டேஷன்றாங்க, கன்சல்டன்சி குரூப்புன்றாங்க. கேட்டால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணங்க, நீங்கள் அதுக்கு சார்ஜ் கொடுங்கன்றாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஓய்வூதியம், இந்த பென்ஷன்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுத்துட்டார். அப்போ அவரை கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் என் நாட்டுக்காக அதன் விடுதலைக்காக போராடினேன், அது என் கடமை, இது என் நாட்டுக்காக செஞ்சேனார். எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அவர் படித்தார், எழுதினார், நிறைய விஷயங்கள் செஞ்சார். நல்லக்கண்ணு மாதிரி ஒரு தலைவர் அதுக்கு முன்னாலேயும் இல்லை, இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ ஒரு க்ளீனாக இல்லை. அதுக்கு பின்னாலேயும் யாரும் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவரை பொறுத்தவரையில் நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு எந்த பதவியும் இல்லை, அதனால் சும்மா இருப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. தொடர்ந்து மக்களுக்காக அவர் உடல் ஒத்துழைக்கிற வரையில் 98 வயசு வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன். காலம் பூரா வாழ்க்கைக்காக போராடினவர் கடைசியில் தன் வாழ்க்கையை காப்பாற்றுவ இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்னாரு. உண்மையிலே என்னை போன்றவர்களுக்கு அவரை ரொம்ப அருகிலிருந்து பார்த்து பூரித்தவர்களுக்கு, மதித்தவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். வணக்கம் ஐயா. வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட நிறைய வருஷம் அவரோட நீங்கள் பயணிச்சுக்கிறீங்க. நிறையா விஷயங்கள் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கும். முதல்ல தியாகசீலர் ஆர் நல்லக்கண் அவர்களுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல காலம் பயணித்தவன். இப்போது நான் அந்த கட்சியில் இல்லைன்னா கூட ஒரு 20-30 வருடம் தொடர்ந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்தவன். அந்த சமயத்தில் 3 மாநில செயலாளர்களோடு நான் பழகியிருக்கேன். நான் மாவட்ட செயலாளராக இருந்ததால் தோழர் மாணிக்கம், மாணிக்கம், அதுக்கப்புறம் தோழர் நல்லக்கண்ணு, அதுக்கப்புறம் தோழர் பாண்டியன், இந்த 3 மாநில செயலாளர்களோடு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் மிக நீண்ட காலமாக நான் எனக்கு மாநில செயலாளராக இருந்தவர் தோழர் நல்லக்கண்ணு தான். அவர் உண்மையிலேயே ஒரு பொது வாழ்வில் ஒருவர் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு அஞ்சலி செலுத்தும் போது கவிஞர் வைரமுத்து கூட ஒரு வரியில் அதை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார். சிவப்பு கட்சியின் கருப்பு காந்தி என்று சொல்லியிருக்கிறார். இப்போ காந்தி போன்ற ஒரு காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் மிக எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரர். அதாவது வெளிநாட்டில் போய் படித்து சட்டம் பயின்றவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏழை விவசாயியை மதுரை அந்த ஏரியாவில் பார்த்து தான் தன் மேலாடையெல்லாம், சட்டெல்லாம், கோட்டு சூட்டெல்லாம் கலைச்சிட்டு ஒரு அரை வேஷ்டியில் மேலாடை இல்லாமல் இருந்தார். அதே போல் தான் நல்லக்கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் லிவிங் தாங்க. அவரை பொறுத்தவரையில் அவர் மாநில செயலாளர் அப்படின்ற பந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப அன்போடு அவர் வயசு என்னை விட ஒரு 20-30 வயசுக்கு மேலே அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவர் எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பார். யார் வந்தாலும், அது சின்ன குழந்தை வந்தால் கூட எழுந்து நிற்பார், வணக்கம் சொல்லுவார். அந்த பண்பு தோழர் நல்லக்கண்ணுகிட்ட தவிர வேற யாருக்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ நேர்மையானவர், அவ்வளோ பண்பானவர்.
அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், பல முறை நான் வந்து அவரோட பயணம் செய்திருக்கிறேன், சுற்றுப்பயணம். இப்போலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வார். அவர் வந்து என்னை பொறுத்தவரை அவரை வந்து தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள். அவருடைய அந்த எளிமை, நேர்மை, தன்னலம் இல்லாத பொது வாழ்க்கை, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்தலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் வந்து இயற்கை வளங்கள் சூறையாடுவதை எதிர்த்து ஸ்ரீவைகுண்டம், அங்கே தான் அவர் பிறந்தார், அந்த இடத்துல நடந்த அந்த கொள்ளைகளை எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காரு. சட்ட போராட்டம், வழக்கெல்லாம் போட்டு நீதிமன்றத்தில் போராடி இருக்கார். ஆனால் அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு தேர்தல் வரும்போது சட்டமன்றத்துக்கு, அதில் அவர் அங்கே நின்னார். அந்த மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுக்கல. இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு அவர் பொருத்தம் இல்லாதவரை ஆகிட்டார். இன்னைக்கு எல்லாமே காசு தானேங்களா, காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க, காசு கொடுத்து கூட்டணி கட்சிகளை விலை பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது காசே தான் கடவுளடான் மக்களும் ஆயிட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட அவருக்கு அவர் வாழ்நாளில் ஒரு முறை கூட அவர் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் பணியாற்றி மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு மக்கள் கொடுக்கல. ஆனால் யார் யாருக்கோ கொடுத்துருக்காங்க. 4 முறை ஜெயிலுக்கு போனவன், பெட்டி கேஸ், கிரிமினல் கேஸ், ஊழல் வழக்கில் ஆளானவங்க, குற்றச்சாட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. ஆனால் ஒரு நேர்மையாளர், அப்பழுக்கற்றவர், அவர் வந்து பொது வாழ்க்கையில் தன்னை வந்து நிரூபித்தவர். அதாவது 16-18 வயசுலேயே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றாரு. அதுக்கப்புறம் போராட்டங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டங்கள், இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது தேசத்தை விடுதலை செய்யணுன்றதுக்காக போராட்டம்லாம் பண்ணி ஜெயிலில் பல காலம் இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பொதுநல தொண்டரை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து ஒருபோதும் அவரை வந்து கௌரவப்படுத்தலையே. அவர் வந்து ஒரு முறை கோயம்புத்தூரில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நின்னார். அப்போவும் வந்து இடதுசாரி கட்சி சார்பாக தான் நிறுத்தினாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா யார் அவரை தோக்கடிச்சாங்கன்னா, ரொம்ப வருத்தம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கிறார் இல்லையா, சிபி ராதாகிருஷ்ணன், அவர் தான் நல்லக்கண்ணுவை தோற்கடித்தார். சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் நல்லக்கண்ணுக்கும் இருக்கிற அந்த இடையில போட்டோம்னா நல்லக்கண்ணு எங்கேயோ இருப்பாரு. தேச விடுதலைக்காக போராடிய தியாகசீலர், அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, நேர்மையாளர், எளிமையானவர், மக்கள் தொண்டர், பொது வாழ்வுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். ஆனால் அவருக்கு எதிராக நின்றவர் அப்படிலாம் எதுவுமே இல்லாதவர். ஆனால் அவர் ஜெயிக்கிறார். கூட்டணி அரசியல், அப்புறம் வாக்கு அரசியல், பணம், ஜாதி எல்லாமே வேலை செய்யுது. அப்போ அவரை பொறுத்தவரை நல்லக்கண்ணு இந்த ஜாதி மதங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தப்போ, அந்த கலவரத்தில் அவருடைய மாமனாரே இறந்து போனாருங்க, ஜாதிய கலவரத்தில். ஆனால் அவர் வந்து என்றைக்குமே வந்து இந்த ஜாதி அரசியல் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், கோயம்புத்தூரில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் டாமினன்ட் கேஸ்ட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்றாக நல்லக்கண்ணு அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவர் வேற ஒரு சமூகம், தென் மாவட்டத்தில் இருக்கிறவர், அவரை கொண்டு வந்து அவங்க என்ன நம்பினாங்க இடதுசாரிகள்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு, ஒர்க்கிங் கிளாஸ் அதிகமாக இருக்கிற இடம், ட்ரேட் யூனியன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்போ இங்கே வந்துட்டு அந்த சிந்தனைகள்லாம் இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையில ரிசல்ட் வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவங்க எதிர்பார்க்காதது நடந்தது. ஆமாம், அதாவது எதிர்பார்க்காதல்ல, அதாவது நல்லக்கண்ணு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேருக்கு அவரை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், மற்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் நமது வாக்காளர்கள் எப்போதும் போல அவர்களுடைய பணியை செய்தார்கள் என்பது தான் நம்ம வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லக்கண்ணுக்கிட்ட நான் ரொம்ப வியந்து போற்றி பாராட்டுறது என்னன்னா, இன்னைக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் சர்வீஸ் சார்ஜின்னு வாங்குறாங்க. சும்மா ஒரு கன்சல்டேஷன்றாங்க, கன்சல்டன்சி குரூப்புன்றாங்க. கேட்டால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணங்க, நீங்கள் அதுக்கு சார்ஜ் கொடுங்கன்றாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் வந்து தேச விடுதலைக்காக போராடி சிறை தண்டனை அனுபவித்து பல ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு. அரசாங்கமே பார்த்து இவங்களெல்லாம் தியாகிகள்னு சொல்லி, தியாகிகள் பென்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தியாகிகள் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அப்போ நல்லக்கண்ணு ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 ரூபாய் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தியாகிகள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன்றது. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒரு 10-20,000 இருக்கும்.
ஸோ ரஃப்லி ஒரு 40-50,000 ரூபாய் மாதந்தோறும். அவர் ஒன்றும் பெரிய பிர்லாவோ பணம் சொத்துடைமையாளரோ ஒன்றும் கிடையாது. சாதாரண அவங்க மனைவியினுடைய வேலை போயிட்டு வர்றதால அந்த சம்பளத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை நடத்தினார். அப்படி இருக்கிறவர் இந்த ஓய்வூதியம் இந்த பென்ஷன்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுத்துட்டார். அப்போ அவரை கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் என் நாட்டுக்காக அதன் விடுதலைக்காக போராடினேன், அது என் கடமை. கடமையை செய்கிறதுக்கு எதுக்கு உதவி பணம் வாங்கணும், காம்பன்சேஷன் வாங்கணும்? நான் ஒன்றும் இது என் நாட்டுக்காக செஞ்சேனார். எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா, நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நல்லது எதுவுமே மக்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷனிலும் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களை மாதிரியான யாராவது சொல்லும் போதுதான் மக்களுக்கு ஞாபகம் இல்லை, வருது. இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நான் ஒன்றும் புதுசா சொல்லிங்க. நான் அவரோட பழகும்போது அவர்கிட்ட நம்ம பேசும்போது பல விஷயங்கள் விவாதத்துல வந்தது. ஆனா பல பேர் பேசியிருக்காங்க, கட்டுரைகள்லாம் வந்திருக்குங்க. நான் சொன்ன எந்த விஷயம் புதுசு இல்லை. இது மக்களுக்கு தெரியும், பொதுவெளியில் இருக்கு. ஆனா மக்கள் இதையெல்லாம் மதிப்பதில்லை. மக்களுக்கு படோடமா நிற்கணும், ஆளு நல்ல ஃபாரின் காரில் இறங்கணும், பைசாவை அள்ளி வீசணும், கரன்சியை. இதுதான் இன்றைய அரசியல்ற மாதிரி தேர்தல் அரசியல் மாறி இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. நான் இந்த நேரத்தில் நான் மற்ற விஷயம் பேச விரும்பல. ஆனால் நல்லக்கண்ணு போன்றவர்கள் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக மக்களுக்காக அவங்க எப்படி வெளியே போராடினாங்களோ வாதாடினாங்களோ குரல் கொடுத்தார்களோ அதே மாதிரி குரல் கொடுத்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம், இந்த உரிமை எல்லாம் உங்களுக்கு இருக்கு, இதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க அப்படிங்கிற நிறைய போராட்டங்கள் பண்ணி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அவரு கடைசியா கம்யூனிஸ்ட் கட்சியில அவர் 3 முறை மாநில செயலாளராக இருந்தார். 3 முறை இருந்த பிறகும் யாருக்கும் அவரை வெளியேற்றணும் அல்லது மாற்றணுன்றது எண்ணமே தோணலை. ஆனால் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் 3 முறைன்னா 3 வருஷம் 3 முறை தான் மாநில செயலாளராக இருக்க முடியும். 4வது முறைக்கு அனுமதிக்காது. அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் ஆகலாம். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி 2 முறை தான் போட்டி போட முடியும். 4 வருஷம். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் போட்டி போட முடியாது. அது போல அவங்க சட்டம் வச்சிருக்காங்க. மாதிரி எங்க கம்யூனிஸ்ட் கட்சியில அப்ப இருந்த சட்டம் என்னன்னா, 3 முறைக்கு மேல் மாநில கட்சிக்கு ஒருத்தர் செயலாளராக இருக்க முடியாது. ஆனால் நாங்க என்ன பண்ணோம்னா, நான் மாவட்ட செயலாளர் இருந்த போது நடந்த மாநாடு திருவாரூர்ல நடந்தது. அந்த மாநில மாநாட்டில் எல்லாம் முடிஞ்சு 4வது நாள் நிர்வாகிகள் தேர்வு வரும்போது அப்போ எல்லாரும் என்ன ஒரு மனதாக சொன்னோன்னா, விதிகள் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விதிவிலக்கு என்பது கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் இப்போ நிர்வாகிகள் தேர்வை நடத்த வேணாம், நிறுத்தி வச்சுட்டு நம்ம அகில இந்திய மாநாடுக்கு போவோம். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே திருவனந்தபுரம் கேரள தலைநகரில் அகில இந்திய மாநாடு நடக்க இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு தலைமை கிட்ட முறையிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்குன்றது அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே. அப்போ நல்லக்கண்ணு அவர்களுக்கு விதிவிலக்கு தரணும், 4வது முறையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு மாநாடே, மாநில மாநாடே இத்தனை 3 டென்யூர் முடித்த பிறகும் அவர் தொடரணுன்றதுக்காக இந்த மாநாட்டில் தேர்தலை நடத்தாமல் அகில இந்திய மாநாடுக்கு போகிறாங்கன்னா அப்போ அவருடைய பங்களிப்பு, அவர் மேலே தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் எந்த அளவுக்கு வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ நாங்கள்லாம் போய் திருவனந்தபுரம் அகில இந்திய மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அங்கே அப்போ எங்களுக்கு அகில இந்திய செயலாளராக ஏபி பரதன்ற ஒரு மூத்த தலைவர் இருந்தார். அவர்கிட்ட போய் நாங்கள்லாம் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் தள்ளி வச்சுட்டு வந்திருக்கோம் தேர்தலை, அதனால் நீங்கள் கொஞ்சம் அகில இந்திய மாநாடு தான் உயர்மட்ட அமைப்பு, சட்டத்தை கொஞ்சம் திருத்தலாம் இல்லை மாற்றலாம், இவருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா சிரிச்சுக்கிட்டே, நல்லக்கண்ணுவை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், ஆனால் விதி எல்லாருக்கும் பொதுவானது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்லக்கண்ணுக்காக இதை திருத்த ஆரம்பித்தா அது வேற மாதிரிலாம் போயிடும். ஆகவே நீங்கள் அதெல்லாம் திரும்ப எங்களை வற்புறுத்தாதீங்க, நீங்கள் போய் திரும்ப தேர்தல் நடத்தி வேற ஒரு புது ஆளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மாநாடு திருவனந்தபுரத்தில் முடித்த பிறகு நாங்கள் ஒரு மாநில குழுவை கூட்டி அப்போ தான் தோழர் தா பாண்டியன் அவர்களை மாநில செயலாளர் ஆக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒரு 3 டென்யூர் இருந்தார்.
அதுக்கப்புறம் முத்தரசன் வந்தார், அவர் ஒரு 3 டென்யூர் இருந்தார். இப்போ வேற ஒருத்தர் வந்திருக்கார், வீரபாண்டியன், புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர்கள் பல பேர் இருந்தார்கள் மாநில செயலாளர்களாக. ஆனால் யாருக்கும் மகாநாடு நிர்வாகிகள் தேர்தலை நடத்தாமல் அகில இந்திய மாநாட்டில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி நடந்ததாக எனக்கு நினைவில் இல்லை. ஆனா நல்லக்கண்ணையாக்கு நடந்தது. நானே சாட்சி. நாங்கள் போயிருந்தோம், நாங்கள் வாதாடினோம். ஏன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது, மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராகத்தான், நிர்வாகியாக தான் நல்லக்கண்ணு இருந்திருக்காரு. அவர் பதவியிலிருந்து போன பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவர் சிம்பிள் லிவிங் தாங்க. அவர் வந்து ஒரு வாடகைக்கு அரசாங்கம் கொடுத்த ரெண்டட் பில்டிங்ல தான் அந்த சிஐடி காலனில, அது ஒரு சிறிய வீடு. நான் போயிருக்கேன். அந்த சிறிய வீட்லயே ஒரு ரூம்ல அவர் வந்து லைப்ரரி வச்சிருப்பார், நிறைய புத்தகங்கள். நீங்க போனீங்கன்னா அவரை சந்திக்கணும்னு பார்த்தா புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் வந்து படித்தார், எழுதினார், நிறைய விஷயங்கள் செஞ்சார். இந்த கட்சி பதவி அவர் வந்து இல்லைன்னா சும்மா உட்காரல ஈசி சேரை போட்டு. 97 98 வயசு, இப்போ 101 அவர் இறக்கும்போது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு உரிமை இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள், கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு, அதை எதிர்த்து நம்ம வந்து மக்களுக்கு ஒரு நல்ல போதனை கொடுக்கணும், சாதிகள் சமயங்கள் அற்ற ஒரு சமுதாயத்தை படைக்கிறது தானே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லட்சியம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து டெஸ்பைட் பெரியார், டெஸ்பைட் டிஎம்கே ஏடிஎம்கே ரூல் ஃபார் லாஸ்ட் 60 இயர்ஸ், இன்னமும் வந்து ஜாதிய கலவரங்கள், அந்த ஆணவ கொலைகள், தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறதால அவர் ஒன்றும் தலித் கிடையாதுங்க, புரியுதுங்களா? ஆனால் தலித் மக்களுக்காக அவர் ரொம்ப வருந்தினார், போராடினார். அந்த இயக்கமே ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு உரிமை இயக்கம் என்பதை அவர் தான் அதை துவங்கி தலைமை தாங்கி அதை ரொம்ப நாளாக நடத்திட்டு இருந்தார். அதனால் அவரை பொறுத்தவரையில் நமக்கு வயசாயிடுச்சு, நமக்கு எந்த பதவியும் இல்லை, அதனால் சும்மா இருப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. தொடர்ந்து மக்களுக்காக அவர் உடல் வந்து ஒத்துழைக்கிற வரையில் 98 வயசு வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதே போல் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில செயலர் ஆகிறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ அவர் வந்து விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், அக்ரிகல்ச்சர் லேபரர், இப்படி பல பிரிவுகள் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில். ஒரு 25 வருஷம் அந்த ஒடுக்கப்பட்ட ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்க விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் இல்லை, ஃபார்மர்ஸ் வேற, அவங்க வாழ்க்கை நிலை, வாழ்க்கை தரம் வேற, இவர் தலைமை தாங்கி வழி நடத்திருந்த அந்த சங்கத்தை பிகேஎம்யூன்னு சொல்லுவாங்க, பாரதிய கேட் மஸ்தூர் யூனியன், விவசாய தொழிலாளர் சங்கம். அதுக்கு வந்து பொதுச் செயலாளராக மாநில அளவில் 25 வருஷம் இருந்திருக்காருன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு மாலை கிடைக்காது, மரியாதை கிடைக்காது. ஏன்னா அவங்களே விவசாய தொழிலாளியே கூலி தொழிலாளர்கள் தானுங்களா. அப்போ அந்த கூலி தொழிலாளர்களுக்கு நியாயம் வழங்கணும், அவங்களுக்கு கோரிக்கைகளை வென்றெடுக்கணுன்ற ஆர்கனைஸ் பண்ணும்போது எந்த விதமான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்காது. இப்போ ஒரு ட்ரேட் யூனியனில் நீங்கள் லீடர் ஆகிட்டிங்கன்னா சந்தா வசூல் பண்ணுவாங்க, டொனேஷன் கொடுப்பாங்க, மீட்டிங் போடலாம், அப்படி மாலை மரியாதை எல்லாம் நடக்கும். ஆனால் நல்லக்கண்ணு எதை சூஸ் பண்ணாருன்னா ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்க விவசாய தொழிலாளர்கள் தான். அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு மிக நல்ல முறையில் பல சட்டங்கள்லாம் அவர் நடத்திய பல கட்ட போராட்டங்களின் காரணமாக அந்த தொழிலாளர் நலனுக்கு அப்பப்போ இருந்த அரசுங்க சில சட்டங்களை எல்லாம் திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பொறுத்தவரையில் ஒரு போராளியாகவே தான் வாழ்ந்தார். இறுதியில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் மிகச் சரியாக சொன்னது மாதிரி காலம்பூரா வாழ்க்கைக்காக போராடினவர் கடைசியில் தன் வாழ்க்கையை காப்பாற்றுவ இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்னாரு. உண்மையிலே வந்து என்னை போன்றவர்களுக்கு அவரை ரொம்ப அருகிலிருந்து பார்த்து பூரித்தவர்களுக்கு, மதித்தவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய இழப்பு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பேரிழப்பு. நல்லக்கண்ணு மாதிரி ஒரு தலைவர் அதுக்கு முன்னாலேயும் இல்லை, இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ ஒரு க்ளீனாக இல்லை, அதுக்கு பின்னாலேயும் யாரும் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதான் என்னுடைய ஆதங்கம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.